கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு ஏசப்பா சொன்னாங்க. தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருத்தருவாங்க. அந்த மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்துங்க. வேற யார் வழியா கேட்டாலும் நம்ம ஜெபம் கேட்கப்படாதுங்க. அந்த விண்ணப்பம் பரலோகத்துக்கு போகாதுங்க. உங்க விண்ணப்பத்தை சாசு கசக்கி குப்பை தொட்டில போட்டுருவாங்க. பாட்டி கூட சேர்ந்து பாட்டி ஜெபம் பண்ற மாதிரி ஜெபம் பண்ணுங்க. உங்க விண்ணப்பத்துக்கு பதில் வருங்க. சேனைகளின் கர்த்தாவே உமக்கே மகிமை உண்டாகட்டும்ப்பா. என் கூட சேர்ந்து ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு வீட்லயும் உங்க ராஜ்யம் வரட்டும்ப்பா. சாசு ராஜ்யம்லாம் ஒழுங்கி போகட்டும்ப்பா. தேவ பிரசன்னம் ஒவ்வொரு வீட்லயும் ஆட்சி செய்யட்டும்ப்பா. வியாதி பலவீனங்கள்லாம் மாறி போகட்டும்ப்பா. தொழில் வியாபாரத்துல ஆசீர்வதிங்கப்பா. கடன் சுமையில இருந்து விடுதலை பண்ணுங்கப்பா. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்கப்பா. பிரிஞ்சிருக்க கணவன் மனைவி எல்லாம் ஒண்ணு சேரட்டும்ப்பா. அவங்களுக்குள்ள இருக்க கசப்பெல்லாம் இனிமையா மாறட்டும்ப்பா. தேவன் இணைச்சத மனுஷன் பிரிக்க கூடாதுன்னு சொன்னீங்களே, பிரிஞ்ச குடும்பங்கள்லாம் ஒண்ணு சேரட்டும்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்க விண்ணப்பம் எல்லாம் பரலோகத்துக்கு போயிருக்கு. பரலோக பிதா உங்களுக்கு பதில் எழுதுவாருங்க. நம்பிக்கையோட காத்திருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும்.